17வது ஐபிஎல் தொடரின் 62வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோதிக்கொண்டது. இந்த ஆட்டம் பெங்களூரில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் இன்று அதாவது மே மாதம் 12ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இன்றைய ஆட்டத்தின் டெல்லி அணியின் கேப்டன் அக்ஷர் பட்டேல் தனது அணி முதலில் பந்து வீசும் என அறிவித்தார். இரண்டு அணிகளும் இன்றைய போட்டியில் வெற்றி எட்டினால் மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியும் என்ற நிலையில் களமிறங்கியது. பெங்களூரு அணியின் இன்னிங்ஸை விராட் கோலியும் கேப்டன் டு பிளெசிஸும் தொடங்கினார். இந்த சீசனில் சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்த வரும் டு பிளெசிஸ் தனது விக்கெட்டினை 3வது ஓவரில் வெளியேற்றினார். இவரது விக்கெட்டினை முகேஷ் குமார் கைப்பற்றினார். அடுத்து வந்த வில் ஜாக்ஸ் விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தினை சில பந்துகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். ஆட்டத்தின் 4வது ஓவரை வீசிய இஷாந்த் சர்மா பந்தில் தனது விக்கெட்டினை இழந்து வெளியேறினார். விராட் கோலி இவர் 13 பந்துகளை எதிர்கொண்டு 3 சிக்சர் மற்றும் 1 பவுண்டரி விளாச 27 ரன்கள் சேர்த்திருந்தார். அடுத்து வந்த ரஜித் படிதார் தொடக்கத்திலிருந்து அதிரடியாக விளையாடினார். இவரது அதிரடியான ஆட்டத்தினால் பல கேட்ச் வாய்ப்புகளையும் டெல்லி அணி வீரர்கள் வீணடித்தனர். இந்த வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொண்ட படிதார் தொடர்ந்து அதிரடியான ஆட்டத்தினை வெளிப்படுத்தினார். வில் ஜாக்சன் தனது பங்கிற்கு அதிரடியான ஆட்டத்தினை வெளிப்படுத்த ஆட்டத்தில் பெங்களூரு அணியின் ஸ்கோர் மளமளவென உயர்ந்தது. அரை சதம் விளாசிய படிதார் தனது விக்கெட்டினை இழந்து வெளியேறினார். அடுத்து அரை சதம் விளாசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட வில் ஜாக்ஸ் 29 பந்தில் 41 ரன்கள் சேர்த்த நிலையில் வெளியேறினார். இப்போது அணியின் ஸ்கோர் 137 உயர்ந்தது. இதையடுத்து கேமரூன் கிரீன் மற்றும் மகிபால் ரோம்ரோர் கூட்டணி பொறுமையாக விளையாடியதால் அணியின் ஸ்கோர் மந்தமாக நகர்ந்தது. ஆட்டத்தின் 17வது ஓவரில் கேமரூன் கிரீன் அடுத்தடுத்து 2 சிக்சர்களை மிரட்டி விளாசினார். அதே ஓவரில் ரோம்ரோர் ஒரு சிக்சர் விளாச இந்த ஓவரில் மட்டுமே 25 ரன்கள் குவிந்தது. ஆனால் அடுத்த ஓவரினை வீசிய கலீல் முகமது 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இந்த ஓவரில் ரோம்ரோர் மற்றும் தினேஷ் கார்த்திக் தங்களது விக்கெட்டினை இழந்து வெளியேறினர். இதில் தினேஷ் கார்த்திக் டக் அவுட் ஆனார். அடுத்து களமிறக்கப்பட்ட இம்பாக்ட் பிளேயர் ஸ்வப்னில் சிங்கும் டக் அவுட்டாக பெங்களூரு அணி ரன்கள் எடுக்க சிரமப்பட்டது. இறுதியில் பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 187 ரன்கள் சேர்த்தது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் செய்யவும்.